குருவாழ் குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் கண்ணமலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது 2026 புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கப் போகிறது. சாதனையா சோதனையா என்று பார்த்தால் உங்களுக்கு சாதனையே நிச்சயமாக உண்டு. அந்த சாதனை நிகழ்த்த உங்களுக்கு ஒரு வசிய மந்திரம் ஒன்று சொல்ல இருக்கிறேன். அதற்கு நீங்கள் உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸோடு சேர்த்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பும்போது உங்கள் ஜாதக ரீதியாக வளர்ச்சிக்கான மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை பெற்று 2026 அனைத்து வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து. இப்போது வாருங்கள் 26 பலனை ரிஷபராசி நேயர்கள் கடகராசி நேயர்களுக்கு பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, 2026 உங்களுக்கு ஒரு பெரிய சாதனையை படைக்கப் போகிறீர்கள். ஆல்மோஸ்ட் 2026 உண்டு உங்களுக்கு சந்திரன் அதிகமாக இருக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கு அதிபதியும் சந்திரன் தான். அதனால் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் முக்கியமாக இந்த பிடிக்கிறாங்கல்ல மீனவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறது. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிறது. அதிசயமான மீன்கள்லாம் கிடைக்கப் போகிறது. பெரிய பெரிய மீன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும். உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் இந்த 2026 ரொம்ப சாதகமாக இருக்கிறது. உணவு சம்மந்தப்பட்ட ஹோட்டல் தொழில், மளிகை கடை, பேக்கரி, ஸ்வீட்டு, விவசாயிகள், உணவு உற்பத்தி செய்யும் விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டாக 26 இருக்கப் போகிறது. மழை வளம் பெற்று விவசாயம் வளம் பெறும். பால் உற்பத்தி பெற்று பால் வளம் பெறும். பால் டெய்ரி வைக்கலாம், கறவை மாடு வாங்கி வச்சுக்கலாம். இப்படி உங்களுக்கு அனைத்திலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், காய்கறி மார்க்கெட்டு, இறைச்சி கடை, மீன் கடை, எல்லோருக்கும் ஒரு அமோகமான ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தரப்போகிறது கடகராசி அன்பர்களுக்கு. அதேபோல் கடலிலே போக்குவரத்து செய்யும் கப்பல்களுக்கும் பெரிய அளவு பாதிப்பில்லை. உயிர் சேராமல் சின்ன சின்ன விபத்துகள் நடக்கலாம், உயிர் சேராதம் இல்லை. அதே ஒரு பெரிய சாதனை. சுனாமிகள் வரும், புயல் உண்டாகும், பெரிய அளவு உயிர் சேதாரம் இருக்காது. ஆக கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியில் உச்சமற்ற குரு அமர்ந்திருப்பதனால் உங்களுடைய வாழ்க்கை உச்சத்துக்கே செல்ல போகிறது. எப்படி உங்கள் வாழ்க்கையும் உச்சத்துக்கு குரு பகவான் என்னென்ன ரீதியில் என்னென்ன வழியில் உங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவ வேண்டும், தொழிலில் முன்னேற்றம் கொடுக்க வேண்டும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கொடுக்க வேண்டும், ஒரு இழந்த மதிப்பு மரியாதை இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வளர்த்து தர வேண்டும், இப்படி யோசனை பண்ணி குருபான் உங்களை அனைத்தையும் கொடுத்து செல்வ செழிப்போடு வளர்த்தோடு உங்களுக்கு செய்ய போகிறார். அதனால் நீங்கள் முக்கியமாக குரு பகவானை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கும் இடத்துக்கு அருகாமையில் எங்கே இருக்கும் தட்சாமூர்த்தி கோயில், குரு பகவான் கோயில் இருக்கிறதோ அதை தவறாமல் முடிஞ்ச அளவு வியாழக்கிழமை நாளில் உங்களுக்கு எந்த வியாழக்கிழமை உங்களுக்கு நேரம் கிடைக்கிறோ அந்த வியாழக்கிழமை நாளில் அவரை கெட்டியாக பிடிச்சிட்டு வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் வரும். ஏற்கனவே 2025 4 கிரகங்கள் இடம்பெயர்ந்தன. குரு, ராகு, கேது, சனி இவர்களெல்லாம் தங்கள் இருக்கும் வீட்டை மாற்றிக்கொண்டார்கள். அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் என்றெல்லாம் ஹோன் புகழ்ந்து தள்ளினாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. வேதனையும் கஷ்டமும் தான் மிச்சமாசி, கடனோட தான் மிச்சமாசி. அப்படி வருத்தப்பட்டிருந்த உங்களுக்கெல்லாம் இந்த 26 பார்த்தீங்களாக்கா உங்களுடைய பொருளாதாரம் சரி, மதிப்பு மரியாதை அந்த புகழ் உச்சிக்கே கொண்டு செல்ல போகிறது. அது ஒரு ஜாக்பாட் யோகம் என்றே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 2 கேது பகவான் அமர்ந்திருப்பது சிம்ம ராசியில் பெரிய அளவுக்கு தடங்கள்லாம் ஏற்படுத்த மாட்டார். காரியத்தடைகள் ஏற்படுத்த மாட்டார். காரியத்தடை என்றால் அந்த காரியம் நடக்காத மாரி கொண்டு தான் காரியத்தடை தடங்கள் ஏற்படுத்துமாறு கொஞ்சம் தாமதப்படுத்தி அப்புறம் சக்ஸஸ் கூட வைப்பார். ஆகவே லேட்டானாலும் லேட்டஸ்ட் ஆகிற மாரி உங்களுக்கு காரியங்களில்
தாமதமாகி சக்ஸஸ் ஆகும். அது ஒரு இது நல்லதே என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம். 8ல் ராகு இருப்பது, உங்கள் ராசிக்கு 8ல் ராகு பகவான் அமர்ந்திருப்பது. கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. விவசாயிகள் இரவில் நிலத்தில் பயிர் செய்ய தண்ணி விட போகும்போது வரும்போதோ வேட்டையோடு செல்லுங்கள். ஏதாவது விஷப்பூச்சியால் ஒரு சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனை வரலாம். நாய் கடிக்கலாம், பூச்சி கடிக்கலாம், பாம்பு கடிக்கலாம், அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் பேட்டரியோடு செல்லுங்கள். எச்சரிக்கையாக கவனமாகவும் இருங்கள். அதே மாதிரி ஒரு சிலருக்கு திடீர் யோகமும் இருக்கிறது. திடீர் ஒரு பணம் வரவோ, திடீர் ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம். நீண்ட நாளாக நீங்கள் வெயிட் காத்து கொண்டு இருக்க பணம் வர வேண்டிய வரலன்னு அந்த மாதிரி பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்போவோ முதலீடு போட்டிருப்பீங்க, அது ஒரு பெரிய அமௌண்ட்டை உருவெடுத்து வர வாய்ப்பு இருக்கிறது. இன்சூரன்ஸ் காசு வர வாய்ப்பு இருக்கிறது. தடைப்பட்ட பண வரவு திடீர் யோகமாக மாறி உங்களுக்கு கை நிறைய காசு வந்து கிடைக்கப் போகிறது. 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போய் வர வேண்டும். இல்லைனாக்கா ஒரு குலதெய்வ கோயிலுக்காக போய் வர வேண்டும். ஏனென்றால் தெய்வத்துடைய அனுகிரகம் சற்று உங்களுக்கு தள்ளி நிற்கிறது. கொஞ்சம் தாமதமாக தான் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் இஷ்டப்படும் கோவிலுக்கோ அல்ல உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கோ தவறாமல் சென்று முடிந்தால் குடும்பத்தோடு சென்று உங்களால் முடிந்த ஒரு பூஜை செய்து அன்னதானம் செய்து விட்டு வாருங்கள். தெய்வ அனுகூலம் பரிபூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் வாழ்க்கையில் இருந்த அனைத்தையும் வெற்றிகரமாக அவர்களை வழிநடத்தி செல்வார்கள். வெளிநாடு யாராவது போகணும்னு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒரு சிறந்த காலமாக 2026 அமைகிறது. நீண்ட நாள் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியமானா ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக நீண்ட நாள் திருமணம் தடை 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 என்று இருந்தார்கள். ஆணாக சரி பெண்ணாக சரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெண்களுக்கு அரசு வேலை மாப்பிள்ளையும் நீங்கள் காதல் செய்யும் காதல் மாப்பிள்ளையும் கண்டிப்பாக அமையும். அதுக்கு பிறகு வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஆண்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலையில் இருக்கிற பெண்ணு ஏற்கனவே கேட்ட பெண்ணை கூட மறுபடியும் கேட்டு கல்யாணம் பண்ணி வரத்த யோகம் இருக்கிறது. மனைவியாக ஒரு யோகம் திருமண வாழ்க்கையின் பிறகு இருக்கிறது. ஆகவே உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகிறது. நீண்ட நாள் கனவு ஒரு வண்டி வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும். இப்படி நீண்ட நாள் கனவில் இருந்த நபர்கள் அனைவருக்கும் சிறப்பாக இருக்கிறது. வீடு கட்டுறதாகவும் வாங்குறதாகவும் பிளாட் வாங்குறதாகவும் இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கிறது. முக்கியமாக பெண்கள்னு பார்த்தோம்னாக்கா தாய் வழி உறவில் ரொம்ப சப்போர்ட்டாகவும் ஆதரவாகவும் இருக்கிறது. நீங்கள் நினைத்தபடி ஒரு நகை வாங்குகிற யோகம் இருக்கிறது. நகை வாங்கும் அதே மாதிரி பொருளை பத்திரமாக சேர்த்து வைப்பது பாதுகாத்து வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பொருளையும் நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து வைங்கள் குடும்ப பெண்கள். அதனால் வந்து உங்களுக்கு பின்னாடி வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வராமல் இருக்கும். எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் பொருள்களை பத்திரம் பாதுகாத்து வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேம்பட்ட கருத்து நண்பர்களாலும் உறவினர்களாலும் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரப்போகிறது. எதிர்பார்த்த நல்ல நல்ல செய்திகளெல்லாம் நல்ல நல்ல இடத்துல இருந்து வரப்போகிறது. அதனால் வந்து கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகும் மாற்று முனையாகும். எதிர்பார்த்த 2025 நடக்காமல் இருந்த காரியங்கள் அனைத்தும் தடைகள் விலகி 2026 உங்களுக்கு நடக்கப் போகிறது. ஆகவே வாழ்க வளமுடன். அனைவரும் நன்றி, வணக்கம்.